அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, விக்ரமாதித்தன் கதையில 32 பதுமைகள் சொல்லக்கூடிய கதைகளை வரிசையா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது 5வது பதுமை சொன்ன கதை. போஜராஜன் அப்படிங்கிறவன் அரியணையில ஏறி உட்கார வரும்போது 5வது பதுமையானது அவனை தடுத்து நிப்பாட்டி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுச்சு. போஜராஜனே, நான் சொல்றத கேளு. விக்ரமாதித்தன் அப்படின்னு ஒரு ராஜா இங்கே அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிங்காரத்தோப்புல நவரத்தினங்களால் ஆன ஒரு மண்டபம் கட்டியிருந்தார். அந்த மண்டபத்துல கிந்தினி, அஸ்தினி, சங்கினி, பதுமினி அப்படின்னு 4 வகையான இனத்து பெண்களோடவும் அரிவை, தெரிவை, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை இப்படி அநேகமான பெண்களோட வசந்தமான பாட்டுக்களை பாடி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல விஷ்ணுகேசன் அப்படின்னு ஒரு பிராமணன் அங்க வந்தான். விக்ரமாதித்த ராஜாவை பார்த்து வணங்கினான். ராஜாவும் அவனை பார்த்து வணங்கினாரு. அந்த பிராமணன் தன்னை பார்த்து வணங்கினதுனால விக்ரமாதித்த ராஜா அவங்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பிராமணன் சொன்னான், என்னோட தரித்திரம் நீங்கணும், அதுல இருந்து நான் நிவாரணம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலமா நான் தேவியை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி என்னுடைய சொப்பனத்துல தேவி ஒரு தகவல் சொன்னாங்க. அது என்னன்னா, விக்ரமாதித்த ராஜா சிங்காரத்தோப்புல சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருப்பாரு. நீ அவர்கிட்ட போய் என்னை பார்த்துட்டு வந்த தகவலை மட்டும் சொல்லு. அப்போ அவரு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. தேவி சொன்னதால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு அந்த தேவி சொல்லி அனுப்புனாங்க. அதையே அந்த பிராமணனும் விக்ரமாதித்த ராஜா கிட்ட சொன்னாரு. எனக்கு வரம் ஒன்று வேண்டாம், நான் தேவி சொன்னதால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே விக்ரமாதித்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிராமணனுக்கு சகல விதமான மரியாதையும் செஞ்சு கொஞ்சம் பொன்னும் பொருளும் கொடுத்தாரு. 16,000 குதிரைகளையும் 1,00,000 யானைகளையும் கொடுத்து அனுப்புனாரு. அது போல, அதாவது அவரை போல நீயும் தான தர்மம் செய்யக்கூடிய மன வலிமை உடையவனா நீ இருந்தேனா இந்த சிம்மாசனத்துல ஏறலாம், அப்படி இல்லைன்னா ஏற வேண்டான்னு சொல்லி தடுத்தது. போஜராஜனும் வெக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு விலகி சென்றான். இதோட 5வது பதுமை சொன்ன கதை நிறைவு பெறுது. அடுத்த கதையை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.